அமைச்சர் ஏவ வேலு கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை பெற்றுக் கொண்டார். இந்த விழாவில் பேசிய ரஜினி அரசியல் பேசக்கூடாது என வந்ததாக சொல்லி பேச்சை ஆரம்பித்தார். இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார், நீங்க பேசுறீங்களா அப்படின்னு. என்ன பண்றது, பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் பேசிருக்க மாட்டேன், கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு. ஆனால் அவர் பேசியது பெரும்பாலும் அரசியலாகவே இருந்தது. இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. முதலில் அறிவார்ந்தவர்கள் இருக்கும் இடத்தில் பேசாமல் இருப்பதுதான் அறிவாளித்தனம் என்றும், வேறு வழியில்லை, பேசித்தான் ஆக வேண்டும், அரசியல் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்றும் ரஜினி பேசினார். அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது, நான் பேசிதான் ஆகணும். ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவராக பதவியேற்றதில் இருந்து இப்போது வரை தோல்வியை சந்திக்கவில்லை. அவரது வெற்றி அவரது ஆளுமையையும் உழைப்பையும் காட்டுகிறது என கூறிய ரஜினிகாந்த், ஸ்டாலின் அமைச்சரவையில் கலைஞர் காலத்து ஆட்களே அதிகம் உள்ளனர், அவர்களை சமாளிப்பது கடினம் என பேசினார். இதன் மூலம் ஸ்டாலின் தனது உத்தரவால் புதியவர்களை கட்டுப்படுத்தி விடலாம். ஆனால் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் எடுக்க போகும் முக்கியமான அரசியல் முடிவுகளில் சீனியர்களை சமாளிப்பது சவாலாக இருக்கும் என்பதை ரஜினி சுட்டிக்காட்டியதாக பார்க்கப்படுகிறது. திமுகவின் அடுத்த தலைமை குறித்த முடிவுகளையும் பேச்சுக்களையும் மனதில் வைத்தே ரஜினி இவ்வாறு பேசியதாக ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும், பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம். இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அசாத்தியமானவங்க. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞரோட தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண. அதே போல கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராஜ்நாத் சிங் வந்தபோதே திமுக பாஜக உறவு குறித்து அதிமுக கேள்வி எழுப்பியது. இந்த விழாவில் ரஜினி அந்த விஷயத்தை கொஞ்சம் ஓப்பனாகவே போட்டு உடைத்து விட்டார். ராஜ்நாத் சிங் கலைஞரை புகழ்ந்து அரை மணி நேரம் பேசியிருக்கிறார் என்றால் மேலிடத்தில் இருந்து சொல்லாமல் பேசியிருக்க மாட்டார் என்று ரஜினி பேசிய போது அரங்கே சற்று அமைதியானது. திமுக மேடையில் முதல்வர் ஸ்டாலினை வைத்துக் கொண்டே ரஜினி பேசியதுதான் நிகழ்ச்சியின் ஹைலைட்டாக அமைந்தது. இப்போ ராஜ்நாத் சிங்கை ஒரு பத்தி ½ an hour அவர் பேசிருக்காங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் எல்லாராலையும் அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு மனிதர் அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். படம் பிரிவியூ பார்க்க கலைஞரை கூப்பிட்டேன். அப்ப தலைவர் பக்கத்துல உட்காராம ஸ்டாலின் முன் வரிசையில போய் எல்லோரோடையும் உட்கார்ந்து இருந்தாருன்னு ரஜினி பேசியதும் அரசியலாகவே பார்க்கப்படுது. கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் முக்கியத்துவம் பெறாமல் இருந்ததும் இன்றைய சூழல் அப்படி இல்லை என்பதையும் மறைமுகமாக ரஜினி சுட்டிக்காட்டியதாகவே இது பார்க்கப்படுகிறது. பக்தின்னு சொல்லலாம். நம்ம படையப்பா
பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தெய்வஸ்ரீ தேவி படத்தில். ஸோ பின்னாடி வந்து மீன் 34 சார், மீன் கலைஞர் சார், இவர் அவர்களெல்லாம் வந்து சிங்கிளாக உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கே பார்த்தோம் சொன்னா முன்னாலே வந்து ஒரு 7th முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னோம். ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். ஒரு கட்சியோட தலைவர் இறந்துட்டா அந்த கட்சி காணாமல் போற அளவுக்கு போயிடுது என பேசிய ரஜினிகாந்த், பக்கத்து மாநிலங்கள்ல பார்க்கிறோம் என்று சொல்லி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தடுமாறுகிறார், ஆனால் மு.க. ஸ்டாலின் இங்கு பலமாக இருக்கிறார் என்று பேசியதும், உரையை முடிக்கும் போது 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா அந்த கட்சி எப்படி திண்டாட்டத்தை சந்திக்குதுன்னு சொன்ன இடத்துல அதிமுகவை மறைமுகமாக ரஜினி விமர்சித்ததாகவே கருதப்படுகிறது. கலைஞர் இல்லாவிட்டாலும் திமுகவை வீழ்த்த முடியாததற்கு காரணம் அவரது உடன்பிறப்புகள் ஆலமரம் என பேசி திமுகவின் கட்டுமானத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இது விஜய் போன்ற புது ஸ்டூடெண்ட்கள் கவனிக்க வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்திச்ச சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சி போயிடும். ஆனா இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்க வச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லைன்னா 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்ல. இதற்கு பின் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரஜினி பேசியதை புரிந்து கொண்டதாகவும் தவறமாட்டேன் என்றும் பேசியதன் பின்னணியில் ரஜினி குறிப்பிட்ட சீனியர்கள் பாஜக மேலிடம் புதிய ஸ்டூடெண்ட் போன்ற எல்லா சவால்களையும் உணர்ந்தே பேசியிருக்கிறார் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான். அதனால அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன். அரசியல் பேசலன்னு சொல்லிட்டு ரஜினி பேசியது எல்லாமே அரசியலா அமைஞ்சது மட்டுமில்லாம தமிழ்நாடு மற்றும் தேசிய அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தின புது டீசராங்கிற கேள்வியையும் சேர்த்தே எழுப்பியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.